ஹசரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலின் அடிப்படையில் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் முழு உலகத்திலும் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் எவர்களுக்கெல்லாம் சக்தி இருக்கின்றதோ அவர்கள் ஹஜ் என்கின்ற அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக மக்கா சென்றுள்ளார்கள். அது இல்லாத மற்ற அனைத்து இஸ்லாமிய மக்களும் இந்த நாளை தங்களுடைய ஊர்களில் சிறப்பாக கொண்டாடக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். மேலும் இதனுடைய அசல் நோக்கம் என்னவென்றால் தியாகம் செய்வது, உலக மக்களுக்காக நன்மையை வேண்டுவது, ஏழை எளியவர்களை எப்பொழுதும் நினைவு கூறுவது, அவர்களுடைய கஷ்டங்களை நினைவில் வைத்துக்கொள்வது, இறைவனுக்காக ஏகத்துவத்திற்காக எப்பொழுதும் தங்களை அர்ப்பணமாக வைத்திருப்பது. இந்த நோக்கத்தை தான் ஹசரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு இஸ்லாமியர்களுக்கும் வழிகாட்டலாக வழங்கியிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் இஸ்லாமியர்கள் தங்களுடைய அந்த பெருநாளை கொண்டாடுகின்றார்கள். மேலும் முழு உலகத்திலும் இருக்கின்ற இஸ்லாமியர்களுடைய இந்த பெருநாளை சிறப்பாக அஹ்மதியா ஜமாத்து எவ்வாறு கொண்டாடுகின்றது என்றால், தியாகத்தினுடைய உண்மையான வடிவம் என்ன என்பதை உலகத்திற்கு முன்பு காண்பிக்கக்கூடிய விஷயத்தை முன்வைக்கின்றது. அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத்தினுடைய தூய ஸ்தாபகர் ஹசரத் மிர்சா குலாம் அஹமது காதியானி அவர்கள் இந்த பெருநாளுடைய தருணத்தை நீங்கள் எப்பொழுதும் இறையச்சத்துடனும் இறைவனுடைய திருப்தியுடனும் இறைவன் என்ன வழிகாட்டலை நமக்கு வழங்கி இருக்கின்றானோ அதை நினைவு கூர்ந்தவாறு, இறைவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை ஆற்றியவாறும் அவனுடைய படைப்பினங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த தொண்டுகளை செய்தவாறும் நீங்கள் இந்த தியாக திருநாளை கொண்டாட வேண்டும் என்ற வழிகாட்டலை வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களுடைய ஹலீஃபா என்று அழைக்கப்படுகின்ற 5வது ஹலீஃபா எங்களுடைய தற்போதைய அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத்தினுடைய தலைவர் ஹசரத் மிர்சா மஸ்ரூர் அஹ்மது ஐதுல்லாஹு தஆலா பின் நஸ்ருல் அசீஸ் அவர்கள் முழு உலகத்திலுள்ள மக்களுக்காகவும் நேற்று தம்முடைய இந்த பெருநாளுக்கான குத்துபா நிகழ்த்தும் பொழுது, உரை நிகழ்த்தும் பொழுது அதில் முழு உலகத்தினுடைய மக்களுக்காகவும் அவர்கள் துவா செய்தார்கள், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தார்கள். மேலும் எங்கெல்லாம் மனித இனம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றதோ அவர்களுடைய கஷ்டம் நீங்குவதற்காகவும் அவர்கள் தம்முடைய கூட்டு பிரார்த்தனையில் சிறப்பாக அந்த பிரார்த்தனை நடத்தினார்கள். மேலும் எங்கெல்லாம் மனித இனம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றதோ, எங்கெல்லாம் போர் மற்றும் நிம்மதி இல்லாத சூழல் இருக்கின்றதோ அந்த மக்கள், இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனைத்து மக்களுக்காகவும் காண்பித்த அந்த தியாகமாகும். அதை இன்று வரை இஸ்லாமிய மக்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஆட்டை அறுப்பதோ அல்லது கால்நடையை அறுப்பதனுடைய நோக்கம் கூட மனித இனத்திற்கு தொண்டு செய்யக்கூடிய அந்த நோக்கமாக அது இருக்கின்றது. அதில் இருக்கின்ற அந்த இறைச்சியை கூட 3ஆக பிரித்து அதில் ஒரு பகுதியை கண்டிப்பாக நீங்கள் ஏழை எளிய பாவப்பட்ட அந்த மக்களுக்கு கண்டிப்பாக வழங்க வேண்டும் என்று இஸ்லாம் போதனை வழங்குகின்றது. இந்த போதனையின் அடிப்படையில் செயல்பட்டவாறு இன்று இஸ்லாமிய மக்கள்கள் செயல்படுகின்றார்கள். குறிப்பாக அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத் அதன்படி முழுவதுமாக நம்பிக்கை கொண்டு அதன்படி செயல்படுகின்றது. ஜஸாக்குமுல்லா. அஹ்மதியா முஸ்லீம் ஜமாத் சார்பாக எல்லா மக்களுக்கும் நாங்கள் ஈத் முபாரக் பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உலகம் அமைதி பெறுவதற்காக பிரார்த்தனை செய்கின்றோம். ஜஸாக்குமுல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.